guys, very good evening. Welcome back to the channel. So நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். எது பத்தி பாத்தீங்கன்னா XL6 ஓட வந்துட்டு ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் and என்னென்ன சீக்ரெட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு வண்டியில சொல்லி அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்பீடோமீட்டர் கன்சோல்ல வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எப்படி செட் பண்றது அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் whether it works fine or not. So without further ado guys, let's get into the video. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்பிஎம் மீட்டர் வந்துடுது, இன்சைடில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், உங்களுக்கு ஃபியூவல் லெவல் இங்கே வந்துடும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கப்புறம் இன்சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஹீட்டை கெப்பாசிட்டி என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கான இண்டிகேஷன். நடுவில் ஒரு அழகான எலக்ட்ரானிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெப்த் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் வந்துட்டு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் மாற்றிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்ஷன் ஆகும். அண்ட் டேர்ன் பண்ணால் அது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், லெஃப்ட் ரைட் சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த சைடில் இருக்கிற நாப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ட்ரிப் மீட்டர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் பி, ட்ரிப் மீட்டர் ஏ, ட்ரிப் மீட்டர் பி, ட்ரிப் மீட்டர் ஏன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா குவிக்காக வந்துட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக அந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் என்னென்னா உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஃபியூலுக்கு என்ன கிடைக்கும் இப்போ இருக்கிற ரன்னிங் கண்டிஷனுக்கு அண்ட் ரேஞ்ச் என்னென்னு சொல்லி காட்டுது. 1.6 காட்டுதுன்னா வண்டியில் அடுக்கல ஜஸ்ட் மெதுவாக ஓட்டி இந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே எங்களோட அப்பார்ட்மெண்ட் சொசைட்டிக்குள்ளேயே. ஸோ அதனால் ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நாபு கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னு செட்டிங்ஸ் வரும். ஸோ இது எல்லா வண்டியிலுமே நெக்ஸாவோட எல்லா வண்டியிலுமே இந்த ஆப்ஷன்ஸ் வரும் கம்ப்ளீட்டாக. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெஃப்ட் சென்சரோட வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கு இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணோன்னா, இந்த இதுவே ட்விஸ்ட் பண்ணோன்னா கீழே வந்துட்டு இது சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணும்போது கீழே இறங்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் டிஸ்டன்ஸ் யூனிட் என்ன கிலோமீட்டரா மைல்ஸை சொல்லிட்டு அந்த ஆப்ஷனு. அப்புறம் ஃபியூல் எக்கனாமி வந்துட்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் பர் 100 கிலோமீட்டர் இல்லை MPG UK. இந்த MPG UK சொல்லிட்டு UK சிஸ்டம்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ், ஜெர்மன், இட்டாலியன், ரஷ்யன், டர்க்கிஷ். ஓகே, இவ்வளோ லாங்குவேஜ் கொடுத்தாங்க. நம்ம இங்கிலீஷ் செட் பண்ணிட்டோம். ஃபியூல் ரீசெட் வந்துட்டு ஆஃப்டர் ரீஃபியூல் வித் ட்ரிப்பே மேனுவலி. ஸோ இது வித் ட்ரிப்பேன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரிப்பே மட்டும் ரீசெட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கணும். பிகாஸ் ஆஃப்டர் ஃபியூல் பண்ண அப்புறம் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ட்ரிப்பே ரெண்டுமே கால்குலேட் ஆகிடுச்சுன்னா கன்ஃபியூஷன் ஆகும். அப்புறம் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸாக ஃபேரன்ஹீட்டாக அந்த ஆப்ஷனு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா செட் சென்சர்னு இருக்கும். இந்த செட் சென்சர் பார்த்தீங்கன்னா நார்மல் மோட், ட்ரெய்லர் மோடுன்னு நம்ம நார்மல் மோட் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அப்புறம் உங்களுக்கு கிளாக் செட்டிங் வரும். கிளாக் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours 12 hours கிளாக் வரும். டேட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டோர் லாக் வந்துட்டு பேக் டோர் அன்லாக் வந்துட்டு பேக் ஆல் டோர்ஸு. ஸோ டிரைவர் டோர் ஆப்ஷன் இருக்குது. நம்ம டிரைவர் டோர் கொடுத்துருக்கோம். ஆட்டோ லாக் வந்துட்டு ஸ்பீட் சிங்கோ. ஸோ ஸ்பீடு ஏறினோடனே உங்களுக்கு ஆட்டோ லாக் ஆயிரும். ஆட்டோ அன்லாக் வந்துட்டு IG ஆஃப் சிங்க். ஸோ நம்ம அன்லாக் வந்துட்டு நம்ம இது பண்ணுற பட்டன் யூஸ் பண்ணி தான் பண்ண மாதிரி. அலாம் வந்துட்டு ஆனில் இருக்குது. ஸோ ஜென்ரலாக டோர்லாம் லாக் ஆகாமல் இருந்தால் அலாரம் அடிக்க தொடங்கிடும். ஸோ லைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேன் லைட்ஸ். ஸோ லேன் மாறுற போது உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் மேலே இங்கே ஒரு லைட் தெரியுதுல, இது வந்து ப்ளூவாக மாறும். ஸோ ப்ளூ அண்ட் ஆரஞ்சாக மாறும். 2 லைட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் இருக்குது. ஆன்டி தெஃப்ட்டில் வந்து ஷாக் சென்சர் வந்துட்டு ஆனில் எப்போவும் வச்சுக்கணும். ஸோ இங்கே ஆன் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்துட்டு ஷாக் சென்சர் P மேக்ஸிமம் வச்சோன்னா இப்போ வெளியிலலாம் வண்டி நிறுத்துகிறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 15 லெவல் 15 வச்சா உங்களுக்கு சவுண்ட் நல்லா கேட்கும் அண்ட் சேஃபாக இருக்கும். ஷாக் சென்சர் அதே மாதிரி 15 வச்சுக்கணும் வெளியில் இருக்கிறதா இருந்தால். இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்படின்னு ஒரு ரேஞ்சில் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 10 வச்சுருக்கேன். ஸோ 10 வச்சு செட்டிங் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் வந்துடுறோம். அதுக்கப்புறம் ISACன்னு ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் கம்ஃபர்ட். ஸோ ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கோம். அப்புறம் டிஸ்பிளே ஐட்டம் வந்து கார் கலரில் போயிட்டு என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளேக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த ரெட்டு கூட வச்சுக்கலாம். மாற்றினா இங்கே இந்த இதில் தெரியும் உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டாக வரும். கேலண்டர் டிஸ்பிளே வந்துட்டு கேலண்டர் ஆனு. அப்புறம் கேலண்டர் ஃபார்ம் வந்துட்டு டேட், மந்த், இயர் அந்த செட்டிங்கு. ஸோ அது டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஃபியூல் எக்கனாமி லிஸ்ட், ஐடில் டிஸ்பிளே, ஐடில் வார்மிங் இதெல்லாம் வந்துடும் இங்கே. ஸோ ஈகோ லைட்டிங்கில் வந்துட்டிங்கன்னா 3K லைட் கலர் வேன்னு சொல்லும்போது இது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் இருக்குது. இப்போ இதே வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளூ ஆல்வேஸ்னு பார்த்தா இங்கே உங்களுக்கு ப்ளூவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு இப்போ நான் 3 கலர் வேயும் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைட் ப்ளூ க்ரீனாக சேஞ்ச் ஆகும். அப்புறம் டிஃபால்ட் செட்டிங், அப்புறம் பேக். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் செட்டிங்ஸ் வந்துட்டு எந்த நெக்ஸா மாடல் எடுத்தாலும் உங்களுக்கு இருக்கும். டாப் எண்டில் உங்களுக்கு தெஃப்ட் சென்சரோட இருக்கும். ஸோ இப்போ நம்ம குயிக்காக போயிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஒன்று காட்டுறேன். இப்போ என்ன பண்ணலான்னா டோரை வந்துட்டு லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு லெட்ஸ் சே இங்கே ஓகே இந்த இடத்துல நான் கீ வைக்கிறேன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது ஹை இன்டென்சிட்டியில் வச்சுருக்கேன். ஸோ 15 அந்த லெவலில் நான் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. சப்போஸ் இன்கேஸ் இப்போ வந்துட்டு திருப்பியும் பாருங்கள், நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் இந்த ஆட்டோ ஆன்டி லாக்கோட அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு டிடெக்ட் ஆகிரும், ஷாக் சென்சாரில் டிடெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு அலாம் சென்ஸ் பண்ணி கொடுத்துரும் வெளியில். ஸோ அதே மாதிரி லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல தட்டினாலும் வண்டி சவுண்ட் வருது, அதேமாதிரி இந்த சைடில் தட்டினாலும் சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், சைடில் எங்கே தட்டினாலும் உங்களுக்கு சவுண்ட் வரும். இது பேக் சைடில் வருதா பார்க்கலாம். பேக் சைடில் எங்கேயும் கிடையாது. பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களோட உள் லாக் சிஸ்டம் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸிட் ஆங்க. ஏன்னா இந்த பட்டன் வந்துட்டு உங்களுக்கு அலாம் சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வண்டி அன்லாக் பண்ணிங்க, பண்ணிவிட்டு இந்த லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகாது. பட் இந்த பட்டன் அமுத்தினா வருமா பார்க்கட்டும். ஸோ இந்த ஆக்சசபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் இந்த பட்டன் யாராவது அமுத்தினாங்கன்னா டிக்கி ஓப்பன் ஆகிடும். டிக்கிலேருந்து ஈஸியாக உள்ளே ஏறி வண்டி எப்படியா ட்வீக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டியை. ஸோ இந்த பட்டன் வந்துட்டு அமுத்தினாலே அன்லாக் ஆகிடுது. இப்போது ஓகே, லாக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் இங்கே இருக்குது. பட் இந்த பட்டன் அமுத்தினேன்னா சென்டர் டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா இது ஓப்பன் ஆகலை, இதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ டிக்கி மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ டிக்கி வழியாக வந்துட்டு எனிவன் கேன் என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ எனிவன் கேன் என்டர். ஸோ இது ரொம்ப ரிஸ்க்கான ஃபேக்டர் இது ஆக்சுவலாக. இதை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஸோ கைஸ், எஸ், இதுதான் இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு ஷாக் சென்சார் இருக்கிறதுனால ஈஸியாக டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும் சவுண்டு. ரிவர்ஸ் டிக்கிக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி ஆகணும். ஏன் அது லாக் ஆகுதுன்னா அது எப்படி லாக் பண்ணுறது, அந்த பட்டன் அமுத்தினாலும் ஓப்பன் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. ஸோ இதுதான் ஓவரால் கன்சோல் இந்த வண்டியில் கைஸ். இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு வண்டியோட க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். ஸோ வண்டி வந்துட்டு என்ன ஸ்பீடில் போனால் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணலாம், ஏன்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். அது வரைக்கும் stay tuned and stay safe. And yes, thank you so much for watching the whole video. All have a great day. Bye.